வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். கேம்ஸ்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டா நம்ம விளையாடுவோங்க. அதுவும் வித்தியாசமான வினோதமான கேம்ஸா இருந்தா அப்படிப்பட்ட வினோதமான கேம்ஸ் பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஆக்டோபஸ் பாக்ஸிங் 1960ல அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸான கேம்ங்க இது. இது என்னன்னா பிளேயர்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு கடலுக்கடியில போயிட்டு ஆக்டோபஸை பிடிச்சிட்டு வரணும். யாரு பெரிய பெரிய ஆக்டோபஸ் நிறைய ஆக்டோபஸ் எடுத்துட்டு வந்து தனித்தனியா பிரிச்சு வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆக்டோபஸை நம்ம பிரிச்சு வச்சா நம்ம வின்னர், ஆக்டோபஸ் நம்மள பிரிச்சிருச்சுன்னா ஆக்டோபஸ் வின்னர். போ தௌஷி இது வந்து ஜப்பான்ல விளையாடப்படுற விளையாட்டுங்க. ரொம்ப கொடூரமான கேம். இது எப்படி விளையாடுவாங்கன்னா ஒரு பெரிய போல்ல ஒரு வீரர் நிப்பாராம். அவருக்கு சேஃப்டி வாலா சுத்தி நிறைய வீரர்கள் நிப்பாங்க. ஆப்போசிட் டீம் வந்து ஆக்ரோஷமா ஓடி வந்து கொடூரமா இவங்களை இடிச்சு தள்ளிட்டு அந்த போல்ல இருக்கிற வீரரை அப்படியே சாய்க்கணும். அப்பதான் அவங்க வின் பண்ணுவாங்க. இதுல சர்வசாதாரணமா கை காலு மண்டையெல்லாம் உடையும்னு சொல்றாங்க. சண்டைனா சட்டை கிளியலாம், மண்டை கிளியலாமோ? 17th 18th செஞ்சுரியில ரஷ்யால ஒரு விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அதுவும் பணக்காரங்க மட்டும். என்னன்னா நரி மாதிரி இருக்கிற விலங்குகள், அந்த சைஸ்ல இருக்கிற விலங்குகளை பிடிச்சி ஹைட்டுக்கு தூக்கி போடணுமா. அதை கரெக்டா பிடிச்சா வின்னர், அதை விட்டுட்டா லூசர். அப்ப விட்டு அந்த விலங்குகளுக்கு என்ன ஆயிருக்குன்றீங்கல்ல, கஷ்டம். ஷாலின் ஷாக்கர் படம் பார்த்திருப்போம். அதுல வந்து ஃபுட்பால் கூட கும்ஃபுவை மிக்ஸ் பண்ணி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் ஒரு கேம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து சபாக் தக்ரா. இது பாக்குறதுக்கு அப்படியே வாலிபால் மாதிரி இருந்தாலுமே கைகளை யூஸ் பண்ணக்கூடாது, காலால தான் ஹிட் பண்ணணும். அதுவும் தரையில இருந்து பண்ணக்கூடாது, பல்ட்டி அடிச்சு அந்த பல்ட்டில மேல போய் தான் பண்ணணும். சோ இந்த கேம்ல எலும்பு முறிவெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம்ன்றாங்க. டெக்னாலஜி எல்லா இடத்துலயும் வந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லயும் வந்துருச்சு. அதாவது முன்னாடி எல்லாம் சுமோக்கல் விளையாடும் போது மாமிச மலைகள் தான் மோதிக்கிட்டாங்க. இப்போ அங்கேயும் டெக்னாலஜி பூந்து ரோபோக்களை கண்டுபிடிச்சி அது மூலியமா விளையாடுறாங்க. அதுல தோக்குற ரோபோக்கள் வந்து காய்லாங்கடைக்கு போயிடும். ரோபோக்களா இருந்தாலும் ஜெயிச்சாதான் மரியாதை. இங்கிலாந்துல விக்டோரியா 1வது மகாராணி ஆட்சி காலகட்டத்தில் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு ஃபேவரட்டான கேம் இருந்ததுங்க. அது என்னன்னா ஒரு பெரிய திடல்ல எருதுகளை இறக்கி விட்டு கூடவே நாய்கள், அதாவது சின்ன சின்ன நாய்களையும் இறக்கி விட்டு சண்டை போட வைப்பாங்களாம். இந்த நாய் எருதோட மூக்க கவிச்சுன்னா அந்த நாய் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களாம். அந்த கேம்ல இன்வால்வ் பண்ண நாய்ங்க தான் நம்ம பிட்புல் வகைரா. அதை தான் இப்ப வீடுகளில் செல்லமா வளர்க்குறோம். அமெரிக்கால அல்டிமேட் டேசர் பால் கேம் அப்படின்னு ஒரு கேம் இருக்கு. இது பார்க்கிறதுக்கு ஃபுட்பால் மாதிரி தான் இருக்கும். ஆனா வித்தியாசமா கையில தூக்கிட்டு போகணும் பெரிய சைஸ் பாலை. அப்படி தூக்கிட்டு போகும்போது ஆப்போசிட் டீம்ல இருந்து நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. அந்த டைம்ல நம்ம கையில ஸ்டன் கன் கொடுத்துருவாங்க. அதாவது அது வந்து ஷாக் அடிக்கும்ல, அதை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணிட்டு நம்ம போய் வின் பண்ணிக்கலாமா. இன்னும் ஒரு கொடுமையான விளையாட்டு இல்லை. ஆனா அந்த ஸ்டன் கன் நம்ம ஒன்று வாங்கணும் மாச கடைசியில் கடங்காரங்களை டீல் பண்றதுக்கு. 17th செஞ்சுரியில இங்கிலாந்துல ஷின் கிக்கிங் அப்படின்னு ஒரு கேம் இருந்தது. இந்த கேமோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா நம்மளோட முழங்கால வச்சு நம்ம எதிராளியோட முழங்கால அட்டாக் பண்ணணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது ஒன்னு எலும்பு நொறுங்கி உழுவணும், இல்ல எதிராளி வலி தாங்காம ஓடணும். இவர் வந்து நல்லா வைக்கெல்லாம் வச்சுதான் விளையாடுறாங்க. பட் எலும்பு உடையிறது உறுதி. இதை சொல்லும் போதே என் முழங்கால் வலிக்குது. ஹைபிரிட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துலயும் வந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் வந்துருச்சுங்க. அதாவது கலப்பினம். பாக்ஸிங்கையும் செஸ்ஸையும் ஒன்னாக்கி செஸ் பாக்ஸிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல மொத்தம் 11 ரவுண்டுங்க. ஒவ்வொரு ரவுண்டும் 3 நிமிஷம். நீங்க பெல் அடிச்சா பாக்ஸிங் பண்ணணும், பெல் அடிச்சா செஸ் விளையாடணும். கடைசியா 11 ரவுண்டையும் தாண்டி யார் அதிக பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஏடா ரெண்டுத்தையும் ஒன்னா விளையாண்டா மூளையும் குழம்பிடும், மூஞ்சும் குழம்பிடுமேடா. வீடுகளில் பில்லோ ஃபைட்டிங் நம்ம சகஜமா பண்ணுவோம். ஆனா 2004ல கனடால ஸ்டேசி கேஸ் அப்படின்றவங்க அல்டிமேட் பில்லோ ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் லீக் நடத்தி நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம வேணா செங்குக்கல்ல அடிச்சுக்கிற மாதிரி ஒரு லீக் எதுனா ரெடி பண்ணுவோமா? டுக் டுக் போலோ அப்படின்னு ஸ்ரீலங்கால ஒரு கேம் இருக்குங்க. இந்த கேம் வந்து ஹாக்கி மாதிரி தான். ஆனா ஓடி போய் விளையாடக்கூடாது, ஆட்டோல போய் தான் விளையாடணும். ஆட்டோலயே அவங்களே ஓட்டிக்கிட்டு ஒரு கையால அந்த பேட்டை வச்சு தட்டி தட்டி கோல் போட்டு வின் பண்ணணுமா. நம்ம ஊர் ஆட்டக்காரங்களாம் இந்த கேமுக்கு போனாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் MMA மார்ஷல் ஆர்ட், அதாவது கிக் பாக்ஸிங் மாதிரியே இருக்கும். இந்த கேமுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஆனா போலந்து, ஜெர்மனி, ரஷ்யா இந்த 3 கண்ட்ரியும் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி 10 பேரை ஒன்னா மோத விட்டு ரத்த வெள்ளத்துல எவன் ஒருத்தன் எந்திரிச்சு நிக்கிறான் வின் பண்ணி அப்படின்னு பாப்பாங்களாம். சோ இந்த கேம்ல 10 பேரை எதிர்த்து ஒருத்தன் சமாளிக்கிறான்னா நம்மள மாதிரி வீரனா தான் இருப்பான். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.